தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெறப்போவது யார்? வெளிவந்த பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள். உச்சகட்ட அதிர்ச்சி. அதாவது தமிழக அரசியல் என்பது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றன. அதிலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதே சமயம் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் எடப்பாடி அவர்கள் உட்பட முதன்மை தலைவர்கள் அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்று சொல்வதை விட பிரச்சாரத்தில் ஈடுபட முயற்சி செய்து வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் தான் விஜயின் பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளிலும் 4-5 இடங்களில் பிரச்சாரம் செய்வோம் என்று அறிவித்துவிட்டு ஓரிரு இடங்களில் மட்டும் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சென்று விடுகிறார் விஜய். அதே சமயம் சீமான் அவர்களை பொறுத்தவரையில் வெறித்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்றே சொல்லலாம். ஆக இப்படியாக தமிழக கட்சி தலைவர்கள் அனைவரும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதுவும் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்திலும் குறிப்பாக மக்களுக்கான திட்டங்களையும் அறிவித்து வருகின்றார்கள். இலவச திட்டங்கள், பணம் கொடுக்கும் திட்டங்கள் என பொதுமக்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் வாரி வழங்கி வருகின்றார்கள். இப்படியாக தமிழக அரசியல் தலைவர்கள் அனைவரும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் முக்கிய அரசியல் தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவரவர்களின் வெற்றி சதவீதம் என்பது எப்படி இருக்கிறது என்பது குறித்து பொதுமக்களிடையே இப்போதே ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் விஐபி வேட்பாளர்கள் என சொல்லப்படும் முக்கியமான வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் இந்த முறை விஐபிகளுக்கு நிகரான முக்கியமான தலைவர்களும் எதிர்த்தரப்பிலிருந்து போட்டியிடுகின்றார்கள். எனவே தான் விஐபி தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்து வருகிறது. அதே சமயம் மற்ற விஐபிகளை விட இந்த முறை விஜய் அவர்கள் நிற்கும் தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவாரா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இதுதான் தற்போது பொதுமக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. அதற்கு காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அவர் நிற்கும் தொகுதியில் எளிதாக வெற்றி பெற்று விடுவார். அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சுலபமாக வெற்றி பெற்று விடுவார். அதே போல் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் எடப்பாடி அவர்களும் உறுதியாக வெற்றி பெற்று விடுவார். சீமான் அவர்களை பொறுத்தவரையில் வழக்கம் போல இந்த முறையும் தோற்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. என்னதான் சீமான் அவர்களின் பேச்சு கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் அவர் சொல்வது எதுவுமே நிஜ வாழ்க்கையில் சாத்தியப்படாத ஒன்றாக இருந்து வருகிறது. எனவே சீமான் அவர்களை தமிழக மக்கள் இன்னமும் வெற்றி பெற வைக்க விரும்பவில்லை என்றுதான் கருத்து கணிப்புகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் இவர்களுக்கு அடுத்து இந்த தேர்தலில் மிக முக்கிய நபராக பார்க்கப்படுவது விஜய் தான். இந்த தேர்தலில் விஜய் அவர்கள்தான் ஹீரோ என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றார்கள். அதற்கு காரணம் எப்படியும் விஜய் அவர்களின் கட்சியால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்றாலும் திமுக மற்றும் அதிமுகவின் வெற்றியை திசை மாற்றி விடுவதற்கு முக்கிய புள்ளியாக இருக்கப் போவது விஜய்தான். அதாவது அதிமுகவின் ஓட்டுகளை அதிகமாக பிரிக்கப் போகிறாரா அல்லது திமுகவின் ஓட்டுகளை அதிகமாக பிரிக்கப் போகிறாரா என்பதில்தான் விஜய் அவர்களின் அரசியல் இருக்கப் போகிறது. அதனால்தான் இந்த தேர்தலின் திருப்பு முனையாக விஜய் இருக்கப் போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜய் அவர்கள் நிற்கும் தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவாரா அல்லது வேறு எந்த கட்சி வெற்றி பெறும்? அப்படி வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் எந்தெந்த கட்சிகள் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெறும் என்ற கேள்வி
பலருக்கும் இருந்து வருகிறது. அதற்கு இப்போதே பதில் சொல்லும் விதமாக தற்போது கருத்து கணிப்புகள் பல வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் கருத்து கணிப்பில் மிக பிரபலமாக இருக்கும் லயோலா நடத்திய கருத்து கணிப்பு ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு படி பார்த்தால் விஜய் அவர்கள் நிற்கும் தொகுதியில், அதாவது பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்களால் அவ்வளவு எளிதாக வெற்றி பெற முடியாது என்று முடிவுகள் வெளிவந்துள்ளது. விஜய் அவர்களுக்கு இணையாக திமுகவும் பெரம்பூரில் சரியான போட்டியாக இருக்கும் என்று தெரிகிறது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்களுக்கு 31% வாக்குகளும், திமுக கூட்டணிக்கு 33% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 18% வாக்குகளும் கிடைக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இதை வைத்து பார்க்கும்போது பெரம்பூரில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் திமுக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பிராக்டிக்கலாக பார்த்தால் தொகுதியில் பணம் பட்டுவாடா எந்த அளவுக்கு கட்சிகளால் கொடுக்கப்படுகிறது என்பதை பொறுத்து அந்த கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். அப்படி பார்த்தால் பெரம்பூரில் ஆளும் கட்சி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் ஆளும் கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளால் அந்த அளவுக்கு பணம் பட்டுவாடாவை பெரிதாக செயல்படுத்த முடியாது என்பது பலருக்கும் தெரியும். மேலும் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் ஏதேனும் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தால் கூட கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் தோற்று விடுவோமோ என்ற பயத்தில் 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவதாக அறிவித்ததுதான் விஜய் அவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்கிறது. திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் உள்ளிட்ட 2 தொகுதிகளில் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். எனவே இப்படியாக 2 தொகுதிகளில் விஜய் அவர்கள் போட்டியிடும் போது 2 தொகுதி மக்களும் முழு ஈடுபாட்டோடு விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியில் கட்டாயமாக ராஜினாமா செய்தே ஆக வேண்டும். அடுத்து அங்கே மீண்டும் இடைத்தேர்தல் நடக்கும். எனவே அதை மனதில் வைத்துதான் விஜய் அவர்களுக்கு 2 தொகுதி மக்களும் முழு மனதோடு வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இதுவும் கூட பெரம்பூரில் விஜய் அவர்களின் வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. என்னதான் இந்த தேர்தலில் ஹீரோ விஜய் அவர்கள்தான் என்று சொன்னாலும் கூட அந்த விஜயவே பெரம்பூரில் தோற்கடிக்கப் போவது திமுக தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே விஜய் அவர்கள் நிற்கும் தொகுதியில் அவர் வெற்றி பெறுவது என்பது இந்த அளவுக்கு இழுபறியாக இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக விஜயின் கட்சி தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளில் எந்த அளவுக்கு வாக்குகளை பெறப்போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெரம்பூரில் விஜய் அவர்களால் வெற்றி பெற முடியுமா முடியாதா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.